ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அந்த விசுவாசிகளே, கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று அழைக்கப்படுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே விழாவையும் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்கிறேன். இந்த நாளின் ஆராதனையை நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூக்கி பாதுகாக்க எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நித்திய பிதாவே, இதோ உடைய ஆசீர்வாதமான கர்த்தாவே, கிறிஸ்து அரசர் பெருவிழாவை இந்த நாளில் நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்களுடைய பாப்பனப்படி போதக வட்டத்திலே கொண்டாடுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன மாதங்கள், வாரங்கள் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர். நல்ல மழையை தந்து வருகிறேன். இன்னும் அதிகமான மழையை தந்து என்னுடைய புல் பூண்டுகளை செழிக்க ஆண்டவரை கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ளும். அடியார்களை மறைத்து பேசும் அடியனையும் ஆண்டவரை தம்பி சாரோனையும் எடுத்து பயன்படுத்தும். திருச்சபை பொறுப்பாளர்கள், கோயில் பிள்ளை, ஆண்டவரை சபையினுடைய விசுவாச குடும்பங்கள் யாவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிற எல்லாரையும் கர்த்தாவே வசனத்தின்படி அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஏறெடுத்து ஜெபம் கொண்டாடுகிற செய்தியும் இந்த வார்த்தையில ஆண்டவர் நிலைத்து நிற்க கர்த்தரை கிருபை தார். இதை காணொலி வழியாய் உலகமெங்கும் கேட்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். போக்கு முதல் முடி மட்டுமா எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் காலைவேளையில கிறிஸ்து அரசரை போற்ற 51வது ஞான பாடலாகிய மாசற்ற தெய்வ நாமத்தை துதி என் நெஞ்சமே, இரக்கம் செய்த கர்த்தரை துதி என் உள்ளமே என்ற பாடலை நாம் பாடுவோம். 51 ஞான பாடல். Amen.
1 பாடத்தின் முதலாவது பக்கத்தில் உள்ள பிரதான தேவாலயங்களை முறைமையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டிச் சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவரே. என் மேற்கொள்ளுடைய கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிசிகளும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் பாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டு உள்ளவருமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய இரக்கத்துடன் அடைக்கலம் போக வருகிறோம். உள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மனதுக்கு ஒப்புக்கொடுத்த ஒரு ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்ளும்படி உண்மையும் செத்து தருகிற மெய்யான துணியான கீழ்ப்படுதலையும் கொண்டு எங்கள் இருதயங்கள் அழைக்கப்பட்டது வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடைய நான் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவரும் கிருபை செய்தருளும். நெஞ்சவண்ணமாக திருத்துவ பண்டிகை பின்னர் இந்த 23வது ஞாயிற்றுக்குரிய ஆரம்ப வகையை பின்பற்றும். பாடல் புத்தகத்தின் 111வது பக்கத்தில் உள்ள திருத்துவ பண்டிகை பிந்தின 23வது ஞாயிற்றுக்குரிய ஆரம்ப வாக்கியம். விஷயமாக நான் கொண்டிருக்கும் எண்ணங்களை நான் அறிவேன். இது யெகோவாவின் திருவாக்கு. அவைகள் கேட்டையல்ல, வாழ்வையே கோரினவை. அக்காலத்தில் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள். நீங்கள் போய் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணவே நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்கள் துன்ப நிலைமையை மாற்றி எல்லா ஜாதியாரிலும் எல்லா இடங்களிலும் இருந்து யெகோவா, நீர் உமது தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்தீர். யாக்கோபின் துன்ப நிலைமையை மாற்றி பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலே
உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து கேட்கிறவரே, எங்கள் சபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, உமது மக்களாகிய நாங்கள் பலவீனத்தினால் செய்கின்ற பாவங்களாகிய கட்டுகளை அவிழ்த்து உமது பூரண தயவினால் எங்களை விடுதலையாக்கி எங்கள் பாவங்களை விமோசனம் செய்தல வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் துதிக்கும் வேளை ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்து அஸ்தர் நியாயக்குரிய வேத பகுதியை வாசிப்போம். 46. சங்கீதம் 46. கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து சமுத்திர ஆழ்களில் விழுந்தாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் கடவுளின் நகரத்தையும் உன்னதமானவரின் பரிசுத்த வாசத்தலங்களையும் சந்தோஷிப்பிக்கும். கடவுள் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே கடவுள் அதற்கு உதவி செய்வார். புறஜாதிகள் கொந்தளித்தார்கள், ராஜ்யங்கள் நிலை குலைந்தன. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி கரைந்தது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுளை நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் பூமியிலே எவ்வளவு பயங்கரமானவர்களை செய்திருக்கிறார். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். புறஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதத்தை வாசிக்கிறேன். அப்படியே பழைய பாட்டின் பகுதியாக மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 18 முடிவார். மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 18 முடிவார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 முடிய. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னதை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கிட்டு நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகள் பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள்.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மார்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இதற்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு வாசிக்க முடிந்தாச்சு. அப்படி மேற்பட்ட கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 to 20 முடிய. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பகுதி அது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 வரை. இருளில் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படுவர்களும் காணப்படாதவருமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவங்களினாலும் துரைத்தனங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லா அவருக்குள் நிலைநிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கும் தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனார். சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இதுக்காக வாசிக்க வேண்டிய திரும்ப பகுதி வாசிக்கிறோம். செய்தி பகுதியாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 தொடங்கி 43 முடிய. ஆண்டவரே உமக்கு மகிமை இன்றைய நாளுக்காக வாசித்த சுவிசேஷம் தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 தொடங்கி 47 முடிய. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அடைகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திலே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதி என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கூடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் அங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காணியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இயேசு யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி
அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நிலைத்துள்ளோம் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதுவே இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடித்தாச்சு. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கின்ற நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தர் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்து மதுராத்தில் பாடப்பட்டு சிலுவையில் அறைந்து பரிப்பு அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருத்துவருக்கு உயிர்த்தெழுந்தார். கரத்தை கேள்வி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை உலகவாசி வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடையும் மருத்துவரையும் நியாயத்தை வருவார். பொதுவான பசு கிறிஸ்தவ சபையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்களும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். யாவரும் அமர்ந்து பாடல் புத்தகத்தில் 127வது பாடலை பாடுவோம். இயேசு ராஜாவின் ஆளுமை சார்ந்த பாடல். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா மாசில்லா மணியான மூச்சுடன் மேசியா அரசே, மாசில்லா மணியான மூச்சுடன் மேசியா அரசே, மனுவேலே மாமரை நூலே தேவ சிங்கோலே இங்கரின் மேலே அன்பு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா தாவீதர் செம்மைதான் என் சரணம் தாவீதர் செம்மைதான் என் சரணம் சரணம் என்றார். சரணந்தா வானந்தா ஓ வந்தாள் மிக வந்தன வந்தன இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. ஐயா என் மனமாற்றி உனதடிமை என்றனை தேற்று, ஐயா என் மனமாற்றி உனதடிமை என்றனை தேற்று, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேஷ மகத்துவ கிறிஸ்துவே, சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேஷ மகத்துவ கிறிஸ்துவே, பரிசுத்தனே கரிசித்தனே இரட்சி தடிமை கொள்ளித்திய தோத்திரம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா,
இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா இயேசு ராஜா மங்களமீசாவே வளமிகும் சங்கையின் ராஜாவே மங்களமீசாவே வளமிகு சங்கையின் ராஜாவே நரவாழ்வே மன்னாவே மெய்தேவே உமகோசனாவே இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா இயேசு ராஜா. உலகத்தில் இருக்கின்ற அரசர்களை எல்லாம் காட்டிலும் அரசராகவும் கர்த்தராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களுடைய யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான நவம்பர் மாதம் 23ஆம் நாளில குறிப்பாய் கிறிஸ்து அரசர் நாளில அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அனைவருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக குறிப்பாக கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று அழைக்கப்படுகிற இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் தந்திருக்கிற வேத பகுதி அது நம்ம ஏற்கனவே படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி மல்கியா 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். அதை நாம் படிக்க கேட்டதுனால நாம் ஜபித்து செய்தியாய் கடந்து செல்வோம். ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான ஆண்டவரை காலை வேலைக்காக என்று சொல்லுகிறோம். கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று அழைக்கப்படுகிற இந்த நாளில என்னுடைய பாவனப்பள்ளி போதக வட்டத்திலே ஆண்டவரே குறிப்பாய் என்னுடைய தாய் திருச்சபையில நாங்கள் இந்த நாளை மிக உற்சாகமாய் நினைவு கூற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் சொல்றோம். நீர் அரசராய் இருக்கிறீர். அரசருடைய பணிகள் என்னென்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் அதை சிந்தித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ தூய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். என்னை மறைத்துக் கொள்ளும். எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளை செவிகளை சிலுவைக்கு நேராக ஒருமுகம் நீர் பேசும். இது உம்முடைய கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறதால பிதாவே ஆமென். பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினாலே மீண்டும் ஒரு திருச்சபையினுடைய ஆண்டை நம்ம நிறைவு செய்கிறோம். அல்லேலூயா ஆமென். இந்த வாரத்தோட இந்த நாளோட நம்முடைய ஓல்ட் டெஸ்டமென்ட் ரீடிங் தான் முடியுது. இந்த வருஷமெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டு தான் பிரசங்கத்தை பார்த்தோம். இனி வருகிற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து வருகையில் முதல் ஞாயிறு. அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்க போறது சுவிசேஷ பகுதி நம்ம கொடுக்க போறோம். இப்போ ஒவ்வொரு வருடமும் நமக்கு மாறி மாறி பழைய ஏற்பாடு, திரும்ப சுவிசேஷம், திரும்ப இது நிருப பகுதி, திரும்பியும் பழைய ஏற்பாடு, அந்த மாதிரி மாறி மாறி நமக்கு வந்து கொண்டே இருக்கு. நம்ம 5 வருடமாக என்ன பண்றோம் அப்படின்னா அதை நம்ம தியானிக்கும். இப்ப இந்த நாளில நமக்கு மிக உற்சாகமா தரக்கூடிய மிக ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு ஞாயிறு கிறிஸ்து அரசர் ஞாயிறு. போன வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கிறிஸ்து அரசரை பற்றி தான் நம்ம பார்த்தோம். நீ உலகத்துல எத்தனையோ அரசர்கள் வந்தாங்க. எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்களா? அவருடைய ஆட்சி இருக்குதா? இல்ல. ஒரு முறை நெப்போலியன் அப்படின்ற ஒரு அரசனை பேட்டி எடுத்தாங்க. நெப்போலியன் யாருன்னு தெரியுமா? ஒரு மிகப்பெரிய அரசன். ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்களாம் வாழ்ந்து மறைந்து போனார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லையா? அப்போ அவரை பேட்டி எடுக்கும் போது அவர்கிட்ட கேட்கிறார், இந்த உலகத்துல சிறந்த அரசராக நீங்க யார சொல்லுவீங்க? அப்போ பேட்டி எடுக்கிறவங்க நினைச்சுக்கிறாங்க தன்னை தான் அவர் சொல்ல போறாரு, வேற யார சொல்ல போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எங்களுக்கு முன்னாடி எத்தனையோ அரசர்கள் இருந்தார், அதுல நான் யாரும் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லா அரசர்களை காட்டிலும் எத்தனையோ அரசர்கள் வந்தாங்க போனாங்க. அகஸ்டஸ் சீசர் ஒரு பெரிய ரோம சக்கரவர்த்தி, ஜூலியஸ் சீசர், அந்த அவர் பேர்ல தான் நம்ம வருஷமா இருக்கு. அகஸ்டஸ்
சீசர் தான் ஆகஸ்ட் மாசம் வச்சுக்கிறோம். ஜூலியஸ் சீசர் பேர் தான் ஜூலை வச்சிருக்கோம். இதெல்லாம் அகஸ்டஸ் அகஸ்துராயன் அப்படின்ற பேர் எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? லூக்கால பாரு. அப்போ வரலாறோட நம்ம சம்பந்தப்பட்டிருக்கிறோம். பைபிள் பொய் யாரும் சொல்லவே முடியாது. அகஸ்துராயன், அகஸ்டஸ் சீசர், அவருடைய மகன் தான் ஜூலியஸ் சீசர் இல்லையா? அப்படியே அந்த வரலாறு வந்துட்டே இருக்கு. அகஸ்துராயன் காலத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்ற செய்தி பைபிள்ல ரெக்கார்ட் ஆகி, அதனால பைபிள பொய்ன்னு யாருமே சொல்ல இது வரைக்கும் நிரூபிக்கவே முடியாது. நிரூபிக்கவும் முடியாது, நிரூபிக்கவும் படவில்லை இல்லையா? அப்ப அவர் சொல்ல வர்றார், நிறைய பேர் இருந்தாங்க, அதுல நானும் ஒருத்தன் தான். ஆனால் எங்களை விட மேலான ஒரு அரசு இருக்கிறார். பேட்டி எடுக்கிறவங்க சொல்றாங்க, அப்படியா? யார் வந்தது? வேற யாரும் இல்ல, இந்த உலகத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற, நமக்காக வந்து மரித்து ரத்தம் சிந்தி உயிர் தெளிந்து போன ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இது வந்து ஒரு சாதாரண ஆள் சொல்லல. யார் சொன்னது? யார் சொன்னது? ஒரு பெரிய பேரரசு. வரலாறுல 3 அரசர்கள் முக்கியமா நம்ம வரலாறுல பார்க்கறதுல ஜூலியஸ் சீசர் ஒண்ணு, அப்புறம் நெப்போலியன் ஒண்ணு, இன்னொரு யார் சொல்லலாம்? அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து அவர் வந்து ஒரு ரோம சக்கரவர்த்தியுடைய பிள்ளை. அவரும் ரோம சக்கரவர்த்தி. இந்தியா வரைக்கும் வந்துட்டார், உலகத்தையே பிடிச்சிட்டார். உலகத்தையே பிடிச்சி தன்னுடைய பிடையின் கீழே வைத்திருந்தார். ஆனா நல்லா கவனிங்க, இந்தியா கிட்ட வரும்போது அவருக்கு ஒரு பெரிய விஷ காய்ச்சல் அடிச்சு அவர் என்ன ஆயிட்டாரு? மரித்து போனார். அப்போ யாரும் நிரந்தரமாக இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியவில்லை. இந்தியாவிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, எத்தனையோ அரசர்கள் தலைவர்கள் எல்லாம் வராங்க. ஆனா எல்லாருமே நிரந்தரமா இருப்பது இல்லை. அவங்க காலம் முடிந்த உடனே அவர்கள் சென்று விடுகிறார்கள், மரித்து விடுகிறார்கள். அவர்களுடைய புகழும் பெயரும் அவர்களோடு அழிந்து போகிறது. ஆனால் இன்று வரையில அழியாத புகழும் பெயரும் ஒரு அரசருக்கு மட்டுமே தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசு. அந்த பேர் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படின்னா மற்ற அரசர்கள் எல்லாமே தன்னுடைய அரசை எப்படி கட்டினாங்க? வாளால கட்டினாங்க. ஒரு நாட்டை போய் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணாங்க? அவங்க போர் செய்தார். அங்க இருக்கிற மக்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள். ரத்தத்தை பார்த்த பிறகுதான் அந்த தேசத்துக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க, அவங்க சொந்தமா எடுத்துக்கிறாங்க. அப்போ மற்றவர்களுடைய உயிர் பலியினால வெற்றி பெறுகிறார்கள் அரசர்கள் இல்லையா? மற்றவர்களை கொன்று குவிக்கிறார்கள். ஆனா இந்த அரசர் எப்படிப்பட்ட அரசர்? தன்னையே சிலுவையில கொடுத்த அரசர். அல்லேலூயா. இந்த அரசனுடைய அரசாட்சி எப்படி இருக்குது? அன்பு, சமாதானம், அமைதி, சமத்துவம் இல்லையா? இவர்கிட்ட எந்த வேறுபாடும் இல்லை. தன்னையே தியாகமாய் கொடுக்கின்ற அரசர். நான் இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அவங்க போடுற ட்ரெஸ் எவ்வளவு விலை உங்களுக்கு தெரியும்? செய்தியில சொல்றாங்க. நம்முடைய பிரதமர் போடுற ட்ரெஸ் எவ்வளோ, நம்முடைய சிஎம் போடுற ட்ரெஸ் எவ்வளோ, அமைச்சர்கள் பயன்படுத்துற கார் எவ்வளோ, நம்ம எல்லாம் இந்த காரை தொடர முடியாது. ஏன்னா அது கோடி கணக்கு, கோடி கணக்கு இல்லையா? நம்ம வாழ்நாள் முழுக்க அந்த காசு சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவங்க எல்லாம் அப்படி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். ஆனா இயேசு ஆண்டவர், இயேசு ராஜா தன் ராஜ்யத்தை எப்படி கட்டுறாரு? அன்பினாலே கட்டுறார். அல்லேலூயா, ஆமென். அன்புனால். இப்ப இயேசுவின் சாம்ராஜ்யம் அன்பின் சாம்ராஜ்யம். மற்ற அரசர்களுடைய சாம்ராஜ்யம் எல்லாம் அவங்க பணத்தினால அவங்களுடைய வாளால கட்டப்பட்டது. மற்றவர்களை கொன்று குவித்து கட்டினார்கள். ஆனா இயேசுவின் சாம்ராஜ்யம் அன்பின் சாம்ராஜ்யம். அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இயேசுவை கிறிஸ்து அரசர் என்று நம்ம கொண்டாடி கொண்டோம். சாதாரண அரசர் அல்ல, அரசர்களுக்கெல்லாம் அரசர், கர்த்தருக்கெல்லாம் கர்த்தர். அப்படின்னு கேட்கலாம், உலகத்தில் நிறைய கர்த்தர் இருக்கிறாங்களா? இருக்கிறார், அவங்க சொல்லுகிறார். ஆனா யார் என்ன சொன்னாலும் அந்த கர்த்தருக்கெல்லாம் கர்த்தாதி கர்த்தாவா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன்னா இந்த ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவர் யாரும் ஒண்ணு செய்யணும். என்னது? மற்றவர்களுக்காக வாழ்ற வாழ்க்கை.
மற்ற அரசர்கள் தனக்காய் வாழ்ந்தாங்க, தான் நினைக்கிறதை செய்தாங்க, சுயநலமா யோசித்தாங்க இல்லையா? தான் ஆசைப்படுவதையெல்லாம் அவங்க சொந்தமா எடுத்துக்கொண்டாங்க. ஆனா ஏசாமி மற்றவர்களுக்காக மரித்தார், மற்றவர்களுடைய வாழ்வுக்காக தன் வாழ்வை தியாகம் செய்தார். அதனால்தான் இயேசுவை இந்த உலகத்துல நாம அரசர் என்று சொல்லுவோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னிலிருந்து ஒரு மாதம் வரையில நாகர்கோயில்ல இருக்கின்ற ஒரு ஆலயத்தை, கத்தோலிக்க ஆலயத்துல கிறிஸ்து அரசர், அது பேரே வந்து கிறிஸ்து அரசர் ஆலயம், பேரே வெட்டுணி மரம். நாகர்கோயில் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க அங்க போய் ஊழியம் செய்யும். இந்த கிராம ஊழியர்கள் எல்லாம் அனுப்புவாங்க, எங்களெல்லாம் அங்க போய் செய்வோம். அந்த இடத்துல திருவிழா நடக்கும், நாங்கெல்லாம் போய் பார்ப்போம். ரொம்ப அழகா நடனங்கள், பாடல்கள், உற்சாகமாக அவங்க சர்வீஸ் எது சொல்லுவாங்க இல்லையா, பூஜை நடக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னிலிருந்து 1 மாசம் வரைக்கும் அவங்க செய்வாங்க. 1 மாசம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அரசராக அவர்கள் கொண்டாடுவாங்க. கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக கொண்டாடுவோம். அததான் நம்ம இன்னைக்கு இந்த வரலாற்றுல நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம். அப்போ நீ வரலாறுல எத்தனையோ அரசர்கள் வந்தார்கள், போனார்கள், ஆண்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் நிரந்தரமாக இல்லை. அவங்க எல்லாம் நமக்கு ரட்சிப்பை தரல, அவங்க எல்லாம் நமக்கு வாழ்வு தரல. இந்த அரசர், கிறிஸ்து அரசர், இவர் மட்டும்தான் நமக்கு வாழ்வை தருகிறார். ஏன்னா இவர் பிறந்ததை எப்படிதான் அரண்மனையில பிறந்தாரா? இன்னைக்கு இருக்கிற அரசர்களுக்கு எல்லாம் பேலஸ் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிரதமருக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கு என்ன இருக்குது? அவங்க எல்லாம் பெரிய பெரிய வீடு, பங்களா, கார் எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாம் போனோம்னா ஹெலிகாப்டர்ல போலாம், பிளைட்ல போலாம், ராக்கெட்ல கூட போவாங்க, எப்படினாலும் போல. ஏன்னா அவங்களுக்கு எல்லா பணமும் சலுகைகள் இருக்குது. ஆனா ஏசாமி அந்த உலகத்துல வாழும் போது அவருக்கு பத்தில இந்த அரண்மனை இருந்ததா? என்ன பண்றாரு? மாட்டு தொழுவத்துல கூட கிடக்கல, போற வழியில தான் பிறந்தாரு. மாட்டு தொழுவத்துல கிடக்கிருந்தாரு. நல்லா படிங்க வசனத்தை. மாட்டு தொழுவத்துல பிறந்தார் சொன்ன இல்ல, கிடத்தி வைத்திருந்தார்கள். இடம் இல்லாததுனால மாட்டு தொழுவத்துல கிடத்தினாங்க. ஆனா போற வழியில தெருவிலே பிறந்தவர் ஏசாமி. தெருவில் பிறந்தவர் யாருக்காக? நமக்கு. அரண்மனையிலே பிறக்க வேண்டியவர். எங்க பிறக்கணும்? அரண்மனையிலே பிறக்க வேண்டியவர், அரண்மனையில வாழ வேண்டியவர், இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர், இந்த உலகத்தை ஆளுகை செய்யறத பாட்டு பாடணும். 127வது பாட்டு என்னன்னு? இயேசு ராஜா என்னை. ஆமா, அவர் எதை ஆள வந்தாரு? எல்லா அரசர்களும் உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த தேசத்தை ஆளணும், நானே ஆளணும். வருகிற ஒரு கட்சி சொல்றாங்க, இனி நாங்க தான் இந்தியா முழுக்க, எந்த எதிர்கட்சியும் நாங்க ஜெயிப்போம். ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தோல்வி முகமே இல்லை இல்லையா? அவங்க மக்களை ஆட்சி செய்ய விரும்புகிறார். ஏசாமி மக்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்ய விரும்புகிறார். இல்லையா? அதான் கிறிஸ்து அரசு. அவருக்கு அரண்மனை கிடையாது. ஆனா என்ன வேணும் அவருக்கு? சின்ன இருதயம் வேணும். அவருக்கு கார் கிடையாது, வண்டி கிடையாது. அப்பெல்லாம் எதை எதிர்பார்க்கிறாரு? நம்முடைய ஆலயத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆலயத்துல நம்முடைய தொழுகை செய்வதை எதிர்பார்க்கிறார் இல்லையா? அதுதான் மற்ற அரசர்களுக்கும் நம்ம அரசருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த அரசர் தான் நம்மளை மன்னிக்கிறார், இந்த அரசர் தான் நமக்கு வாழ்வு கொடுக்கிறார், இந்த அரசர் தான் நம்மை தேடி வருகிறார். சகரியா 9:9 பார்க்கிறோம், கழுதையின் மேல மரியின் மேல தாழ்மையாய் ஏறி வருகிற நீதி உள்ள அரசர். அவரு நீதி உள்ள அரசர் தாழ்மையாய் ஏறி வருகிறார் இல்லையா? தன்னை தாழ்மையாய் ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். அவர் தான் இன்னைக்கு இந்த மல்கியா புத்தகத்துல நம்ம சொல்றாரு என்னன்னா, ஆண்டவருக்காக வாழுகிறவர்களை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களை ஒருபோது ஆண்டவர் கைவிடுவது இல்லை என்று சொன்னார். ஏற்கனவே நம்ம மல்கியாவுடைய அந்த 4 அதிகாரத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? போன வாரம் என்னென்ன பிரச்சனை இருக்குது? சபையார் மல்கியார் காலத்துல அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியவில்லை. உலக ஆலயத்துக்கு போறதில்ல, தசமபாகம் கொடுக்கறது இல்ல இல்லையா? கட்டளைக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்க. சரி, இவங்க மட்டும் தான் தப்பு பண்றாங்கன்னு பார்த்தா யாரும் தப்பு பண்ணாருங்க? ஆசாரியர்களும் தப்பு பண்ணாங்க, கடவுளுக்கு இதெல்லாம் செய்யறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரச்சனையில யார் ஒருத்தர் எனக்காக வாழ்றாங்களோ, யார் எனக்காக ஊழியம் செய்யறாங்களோ, உண்மையா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நான் தகுந்த பலனை கொடுப்பேன். அல்லேலூயா. அதான் அவருடைய வருகையில நடக்க போகுது. ஏசாமியுடைய வருகையில நடக்கும். ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல தனித்து விடப்பட்டிருக்கலாம், நமக்கு வீடு இல்லாம இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம்,
நம்மளை யாரும் கண்டுகொள்ளாம இருக்கலாம், நம்மளுக்கு அட்ரஸ் இல்லாம இருக்கலாம். இப்ப தேர்தல் இதெல்லாம் பூர்த்தி செய்து இது பண்ணுகிறான் இல்லையா, எஸ்ஐஆர் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்களா இல்லையா? கொடுத்துருங்க, இல்லைன்னா ஓட்டு இல்லாம போயிடும். அதுல நமக்கு சரியான அட்ரஸ், சரியான இதெல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த உலகம் அப்படிதான் பண்ணும். ஆனா ஏசாமி நீ யாரா இருந்தாலும் உன்னை சேர்த்துக் கொள்கிறார். ஆமென். எந்த மனிதனா இருந்தால், எந்த நாட்டில பிறந்திருந்தால், எந்த ஜாதியில பிறந்திருந்தால் உன்னை சேர்த்துக் கொள்கிறார். ஆண்டவருக்கு இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் படிச்சவன், இவன் கிராமத்துல பிறந்துகிறான், இவன் சிட்டில பிறந்துகிறான், அப்படியெல்லாம் பார்க்கவே அவரை நம்பினால் உங்களுக்கு வாழ்க்கை. வாசிக்க 13ஆம் வசனம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். என்ன சொல்றாங்க? கடுமையான வார்த்தைகளை ஆண்டவருக்கு விரோதமாக அந்த மக்கள் பேசுகிறார். ஏன் என்ன அப்படி பேசுனாங்க? நீ என்னப்பா சொல்லிட்ட, நாங்க என்னப்பா செஞ்சுக்கிறோம் இல்லையா? அதான் சொல்ற, நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க தலையாட்ட பார்ப்போம். இப்ப யார் சொல்றதை கேட்பாங்க? யார் சொல்றதை கேட்கணும்? நம்ம மனுஷன் சொல்றதையா, கடவுள் சொல்றதையா? கடவுளுடைய வாக்கு. அதனால்தான் இதுக்கு பேரு சத்தியம். ஆண்டவரே சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னில சுவாசம் இல்லாதவர்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது, என்னை பின்பற்றாதவர்கள். ஏன் ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் முறுமுறுக்க கூடாது இல்லையா? அவருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணாமல் கேட்கணும். ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த ஆண்டவர் நீங்க என்ன செஞ்சாங்க? நீங்க பிள்ளைங்க கேட்கறாங்க, பெற்றோர்களை பார்த்து, ஏடா போற, இதெல்லாம் செய்யாதா, அதெல்லாம் பண்ணாதா, நான் இவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்கா பிள்ளை உடனே என்ன சொல்லுவாங்க? என்னம்மா எனக்கு செஞ்சு, என்னம்மா எனக்கு பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க, அதோட என்ன பண்ணும்? கல்யாணம் பண்ணிட்டு பிறகு ஒன்று சமைச்சு போட்டுக்கிறாங்க, அதோட என்ன பண்ணும்? உடைய பிள்ளைகளுக்கு காவலாக்குறாங்க, அதோட என்ன பண்ணும்? இல்லையா? அவர் கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு பண்ணாதது ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் பண்ணார். நாடே இல்லாதவர்களுக்கு நாடு கொடுத்தார். பரதேசிகளா இருந்தான். எகிப்துல இருக்கும்போது அவங்களுக்கு சொந்த நாடு இருந்ததா? ஆண்டவரே சொல்றாரு, நீ கட்டாததும் நீ நாட்டாததும் நீ செடி வச்சு நடாததுமான இடத்துல உன்னை கொண்டு போய் விடுற, பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற தேசம். வேற எந்த மக்களுக்கு அந்த சலுகை இல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகை. அழைத்து வருகிறார், வழி நடத்துகிறார். திருப்பி பாபிலோன் மக்கள் வந்து அவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. திருப்பி 70 வருஷம் பொறுத்து திருப்பி அவங்கள கொண்டு வந்து சேர்க்கிறார். எவ்வளவு செஞ்சுட்டு பிறகு நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச ஆண்டவரே அப்படின்னு கேட்டா ஆண்டவருடைய மனசு எவ்வளவு பாரு. நம்ம என்னைக்குமே ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீ ஒன்னும் செய்யலன்னு தயவு செஞ்சு சொல்லிடாது. அவர் எதுவுமே செய்யாதவர் அல்ல, எல்லாவற்றையும் செய்கிறவர், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். அதுதான் இந்த பகுதியில 3ஆம் அதிகாரத்துல 13-15 வசனத்தை பாருங்க. 14-15 படி. தேவனை சேவிப்பது விருதா, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறவர்களானாலும் என்ன பிரயோஜனம்? எல்லாம் கவனிங்க. நானு வசனத்தை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் சொல்றான்? யாரு? இஸ்ரவேல் மக்கள் சொல்றாருப்பா. தேவனை சேவிப்பதோ வசனத்தை கேட்பதோ இதனால எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன லாபம் இருக்குதுன்னு கேட்கறாங்க. இப்ப நம்ம கூட கேட்கறோம்ல, இந்த சர்ச்சில் நான் 50 வருஷம் 60 வருஷம் என்ன லாபம், இந்த சர்ச் எனக்கு என்ன செய்த, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தா கேட்கிறீங்களா? தயவு செய்து கேட்கிறாரு. அப்பான ஒரு கேள்வி, அப்பான கேள்வி. உன்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், அது போதாதா? போதும். அதே உலக பிரகாரமான வேலை வாய்ப்பு, சோறு, தண்ணி, துணி, ட்ரெஸ் எல்லாம் தேவையே இல்லை. அது தானா வந்து சேரும். நீ ஆண்டவரை நம்பினா உன்னை வந்து அது சேரும். நீ அதை போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அத ஆண்டவர் சொல்றார், அஞ்ஞானிகள் தான் அதை தேடுறாங்க. யாரு அஞ்ஞானிகள்? யாரு? முட்டாள்கள். அதிக நாளைக்கு சோறு வேணுமே, நாளைக்கு துணி வேணுமே தேர்ந்துக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை தேடு, பிறகு எல்லாம் கூட
இவங்க என்ன சொல்றாங்க, கடவுளை ஏன் கேட்கணும், வசனத்தை நான் ஏன் கேட்கணும், ஏன் கோயிலுக்கு போகணும், நியாயமா இது? ஏன் மல்கிய காலத்துல இது நடக்கிறது. 15ஆம் வசனம், இப்போதும் விபச்சாரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்றார். அதாவது ஆண்டவரை மனதாதவர்கள் எல்லாமே நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அது இருக்கும். சங்கீதம் 37 நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லவனுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வந்து ஆண்டவரே, கெட்டவன் ஏன் வாழ்றான், கெட்டவன் ஏன் செழிக்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எல்லாருமே இருக்குதா இல்லையா? ஆண்டவரே நான் நியாயமா வாழ்றேன், கரெக்டா கோயிலுக்கு போறேன், ஊழியம் செய்யறேன், ஐயப்பனை இணைந்து ஊழியம் செய்யறேன், எல்லாம் செய்யறேன், எல்லாமே பண்றேன், ஆனா எனக்கு என்ன நடக்குது, தீமை தான் நடக்குது அப்படி. கரெக்டான கேள்வி தான் இது. எல்லாருக்குள்ள இந்த கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் தான் 37ஆம் சங்கீதம். அது வீட்டுக்கு போய் நீங்க படிச்சு பாரு. தீமை செய்கிறவர்கள் கிடுகிடுன்னு வேகமா வளருவாங்க, திடீர்னு கீழே கொடுத்தாங்களா அவ்வளவுதான், எழவே முடியாது இல்லையா? ஆனால் நன்மை செய்கிறவர்கள் நிதானமாக வளருவாங்க. வளர்ச்சி என்பது நிதானம் தான். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது இல்லை, இயற்கையோடு இணைந்து இல்லையா? வளர்ச்சி என்பது, அதிகமான வளர்ச்சி என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. யார் ஒருத்தன் வேகமா வளரணும், டக்கு கீழே விழுந்துட்டான், எழவே முடியாது. ஆமா, தீமை செய்கிறோம் அப்படிதான் இருக்கும். வேகமா வளரணும்னா அவன் கீழே விழுந்துட்டான், எழவே. அதனால அவனை பத்தி நீ கவலைப்படாது. அது செடி மாறி புல்லு மாறி மழை பெஞ்சாலும் வெயில் காய்ஞ்சாலும் தீச்சு போயிடும். நன்மை செய்கிற நாம் நீதிமன்றம் நம்ம தான் யாரு? என்றென்றும் அசையாமல் இருக்கின்ற கற்பாறை போன்றவர்கள், மரத்தை போன்றவர்கள். புயல் காற்று எது வந்தாலும் நம்மள ஒண்ணு அசைக்க முடியாது, சோதனைகள் ஒண்ணு. அதனால கடவுள் நம்மள சோதனை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து பக்குவப்படுத்திட்டு வராங்க. பழமொழி ஒன்று, உளி தாங்கும் கற்கள் தான் மண்மேலே சிலையாகும். கவிஞர் எழுதுறார் பாட்டு. உளி தாங்கும் கற்கள் என்ன? சிலை. உளி அடிச்சு 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 சிலை. ஒரு ஆடுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதனால அதை நம்ம கடவுளையே அவங்க கொஸ்டின் பண்றாங்க. அது ஆண்டவருக்கு விரோதமான செயல். அடுத்தது இரண்டாவது, கடவுள் கொடுக்கிற பதில் உரை 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். நம்ம எல்லாம் தொழுகை செய்யறத, ஜெபம் பண்றத, நம்ம கடவுளுக்கு பயந்துட்டு நம்ம தப்பு நம்ம செய்யக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள் இன்னொருத்தர் விரோதம் பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் சொத்தை எடுத்துக்கூடாது, இன்னொருத்தர் பொருளை எடுத்துக்கூடாது அப்படின்னு நம்ம பேசும்போது யார் கவனித்து கேட்கறாரு? நீ எடுத்துக்கலான்றதையும் கேட்கறாரு, நீ எடுக்கக்கூடாதுன்னு பேசுறதையும் கேட்க. எல்லாவற்றையும் கவனித்து கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று. என்ன இருக்குதா? ஞாபக புஸ்தகம் புஸ்தகம் ஒன்று இருக்கு. பைபிள்ல நிறைய புத்தகம் இருக்குது. இங்க எதை பத்தி சொல்றாரு? ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம் அப்படின்னா என்னன்னாக்கா, ஆண்டவருடைய ஞாபகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு அவர் என்ன மறந்துடுவாரா? நம்ம மறந்துடும். நம்ம சொன்ன வாக்குறுதிகள் நிலைத்திருக்கிறதுல ஆண்டவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்துல எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். இல்லையா? நீ செய்யறதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரு இல்லையா? அதே மாதிரி இன்னொரு புத்தகம் இருக்குது ஞாபக புத்தகத்தை போலவே, ஜீவ புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் 21-27 வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 21-27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் அருவருப்பதும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே ஜீவ புஸ்தகத்தில் புக் ஆஃப் லைஃப். என்னது? புக் ஆஃப் லைஃப். இங்கிலீஷ்ல வந்து புக் ஆஃப் லைஃப், ஜீவ புத்தகம், வாழ்வின் புத்தகம். இங்க என்னது? புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புத்தகம். ஞாபகமா எழுதி வச்சுக்கிறார். அதே போல யாத்ராகமம் 32-33 படிங்க. யாத்ராகமம் 32-33. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்தில் இருந்து என் பேரை திருப்பி போடும். யார் சொல்றது? கடவுள்கிட்ட மோசே சொல்றார். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து வழிவழிக்கு போகும்போது இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் கண்டிக்கிறார். எங்க வனாந்தரத்துல அத மோசே பார்க்கிற, ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் இங்க வனாந்தரத்துல சாவ வச்சுட்டா
அப்ப எனக்கு என்ன நீ இந்த பொறுப்பை கொடுத்த? இவங்களை நீ கொண்டு போறேன்னா என் பேரு எங்கிருந்து எடுத்துரு, புத்தகத்திலிருந்து எடுத்துருப்பா அப்படின்னு. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர் எல்லாம் எங்க இருந்தா அவருடைய ஞாபகத்துல. நீங்க கஷ்டப்படுறது, துன்பப்படுறது, ஆண்டவருக்காக உண்மையா வாழ்றது, ஊழியம் செய்யறது, உங்க வாழ்க்கை நேர்மையா வாழும், இது எல்லாத்தையும் அவர் ஞாபக புஸ்தகத்துல எழுதி கொண்டே இருக்கிறார். அதனால என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதுன்னு யாரும் என்ன பண்ணாதீங்க, நினைக்கவே நினைக்கிறார். அடுத்த பகுதி, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ ஊழியம் செய்யறாங்களோ அவங்கள ஆசீர்வதிக்கிறார். இந்த கடைசி பகுதி அதான் சொல்லுது. 17-18 வாசிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். யாரெல்லாம் கடவுளுக்கு உண்மையா வாழ்றாங்களோ ஊழியம் செய்யறாங்களோ அவங்கள வித்தியாசமா வைப்பாரா. ஊழியம் செய்யாதவங்கள, கடவுளுக்கு கீழ்ப்படியாதவங்கள, ஆலயத்தை வாஞ்சிக்காதவங்கள, கற்பனைக்கு கீழ்ப்படியாதவங்கள ஆண்டவரை எதிர்த்து பேசுறாங்க, அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஆண்டவரை அவரே பிரிக்கிறார். 2 பிரிவா பிரிச்சார். எப்படி ஆண்டுடைய வருகையில வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கிறாரு, அந்த மாதிரி பிரிச்சு வித்தியாசத்தை காமிக்கிறப்போ கடவுளுக்கு பயப்படுகிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்போ கடவுளுக்கு பயப்படாதவர்கள் என்ன ஆகுவாங்க நமக்கு தெரியும். அதெல்லாம் என்ன ஆகுவாங்கன்னு தெரியும். சங்கீதம் 1 கூட பார்க்கிறோம். கடவுளுக்கு பயந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாங்கி கனி தருவான். நீதிமான் சபையில நிலை இருப்பான். ஆனால் துன்மார்க்கன் அப்படி இராமல் காற்று அடித்து கொண்டு போகும் பதரை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்காதுன்னு சொல்றார். அதே போல நீதிமான்கள் ஆண்டவர் தாக்குகிறார். ரோமர் 2:5 வாசிங்க. ரோமர் 2:5. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனுக்கு கிரியையின்படி அவனுக்கு என்ன பண்றாரு? பலன் அளிக்கிறார். அப்போ அந்த அரசர் தான் நமக்கு நியாயம் தீர்க்க வரப்போறாருன்றத பார்ப்போம். அதான் நம்ம ஏற்கனவே வெள்ளிக்கிழமை கிறிஸ்து அரசருடைய மொத்த டீட்டெயிலும் நம்ம என்ன பார்த்தோம். லூக்கா 23 இருக்குது, அதை பார்த்தோம். இதே போல கொலேசியர்ல என்ன பார்க்கிறோம்? ஏசாமி தான் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் தற்சொரூபம். அவரை வேற யாருக்கும் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாதுன்றத பார்த்தோம். அதே நீங்க வாசிக்க சங்கீதம் 46 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல பாருங்க, கர்த்தரை ராஜா என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த கடவுள் யாரு? சேனைகளின் கர்த்தர். சேனையை யார் வழிநடத்துறது? நம்முடைய ராணுவத்தை யார் வழிநடத்துறது? பிரதமர் இல்லையா? அவர் தான் அதிகாரி. அது போல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சேனைகளுக்கும் மிலிட்டரிக்கும் ஒரே ராஜா, கர்த்தாதி கர்த்தாவா இருக்கிறவரு இயேசு ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய ஆளுகையில நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. ஏன்னா அவருடைய வருகை எப்ப வேண்டுமானாலும் இருக்கும். தேவ பிள்ளைகளை, இந்த திருச்சபை ஆண்டின் கடைசி நாள், இப்ப அடுத்த வாரத்திலிருந்து வருகையின் முதல் ஞாயிறமோ நம்ம பார்க்க போறோம். இயேசு ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாட ஆயத்தமா இருக்கிறோம். இயேசு ஆண்டவருடைய பிறப்பை மட்டும் இல்ல, அவருடைய வருகையை தான் இந்த பிறப்பு நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனைகளோடு நாம் நாளில் வாழ தூயாமையினால் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். எழுந்து நின்று ஸ்தோத்திரம். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேரோ, இறைவனான ஆவியை
சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதீரோ. உமது பரிசுத்த ஆவியை என் நீளத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாக்கும்படி செய்யும். ஜெபிப்போம். எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத இடத்துல இருந்து எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை மீட்டுக் கொண்ட உன்னதமான தேவனுடைய குமாரனே, கர்ஸ்வரூபமாய் இருக்கிறவரே, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவே, கர்த்தாதிக்கெல்லாம் கர்த்தாவாய் இருக்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. இதோ இந்த காலை வேளையிலே கிறிஸ்து அரசராய் இருக்கிறார் என்ற செய்தியை எங்கள் மத்தியிலே நீ பகிர்ந்து கொண்டதற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியார்களின்